Hi everyone, welcome to the channel Deepa Max. Here you can find solution for all maths related problems. Subscribe to the channel and watch more videos. Hi students, good morning. இந்த வீடியோவில் நம்ம ப்ராடக்ட் அண்ட் குவாஷியன்ட் ரூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே நீங்கள் படித்தது தான். யூவி மெத்தட் அண்ட் யூ பை வி மெத்தட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ப்ராடக்ட் ரூல் அப்படின்னா ரெண்டு டேர்ம்ஸ் யூ அண்ட் வி மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற ரெண்டு டேர்ம்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்ம இந்த ரூல் யூஸ் பண்ணுவோம். இது ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு டேர்மை வச்சுட்டு இன்னொரு டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதே மாதிரி ரிவர்ஸாக இந்த டேர்மை வச்சுட்டு இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். தென் இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா சரி, அவ்வளோதான் ப்ராடக்ட் ரூல் அப்படிங்கிறது. அதுவே குவாஷியன்ட் ரூல் பார்த்தீங்க அப்படின்னா யூ பை வி ஃபார்மெட்டில் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு டேர்மில் டினாமினேட்டரை வச்சுட்டு நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், மைனஸ் நியூமரேட்டரை வச்சுட்டு டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டிவைடட் பை டினாமினேட்டர் டேர்ம் வி, அதுக்கு ஸ்கொயர் போடணும், அவ்வளோதான். இந்த ரூல் அப்ளை பண்ணி தான் இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம். எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறத ரஃபாக எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ஆரம்ப ஸ்டேஜில் இந்த மாதிரி எழுதணும். தென் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்களே டைரெக்டாக எழுதிடலாம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும், இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இ பவர் எக்ஸே தான் வரும். ஸோ எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு எக்ஸை அப்படியே வச்சுக்கிறோம். இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இ பவர் எக்ஸே தான். அடுத்ததில் இ பவர் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 வரும், அவ்வளோதான். தென் இ பவர் எக்ஸை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதிடலாம் காமனாக. தென் அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் அப்படிங்கிற டேர்ம் இருக்குது. இப்போ தனியாக யூ என்ன வி என்னன்னு எழுதிட்டு ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கலாம். இது ரஃபாக. இப்போ யூ ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரூட் எக்ஸ் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பவர் 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். தென் இதை ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1/2 முன்னாடி வரும், 1/2 எக்ஸ் பவர் 1/2 மைனஸ் 1 வரும். 1/2 மைனஸ் 1 அப்படிங்கிறது என்னென்னா -1/2. -1/2 அப்படிங்கிறது டினாமினேட்டரை கொண்டு எழுதிக்கலாம். ஸோ 1/2 இன்ட்டு ரூட் எக்ஸ். தென் வி டேஷ் அப்படிங்கிறது சிம்பிளாக டிஃப்ரென்ஷியேஷன் தான். ஏங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வேல்யூ 0. தென் இங்கே எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வேல்யூ 1. ஸோ சிம்பிளாக பி மட்டும் வரும், அவ்வளோதான். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ண டேர்ம்ஸ் கொண்டுட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற டேர்மை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா பி அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். இந்த ரூட் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். தென் அடுத்ததாக இந்த ப்ராக்கெட் டேர்ம் அப்படியே வச்சுட்டு ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் 1/2 இன்ட்டு ரூட் எக்ஸ். தென் இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். தென் 2 பி டேர்ம்ஸ் இருக்குது, இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுகிறோம், அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள். இப்போ நம்ம ப்ராடக்ட் ரூல் 2 டேர்ம் இருந்தால் எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ பாருங்கள், இந்த ப்ராப்ளமில் 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க கொஷினில். எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு டேர்ம், இ பவர் 2xன்னு ஒரு டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் பவர் 4. ஸோ மொத்தம் 3 டேர்ம்ஸ் இருக்குது. 3 டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டேர்மாக தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும், அவ்வளோதான். மீதி 2 டேர்ம் அப்படியே வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இப்படி எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு டைம் நான் ஃபஸ்ட்டு டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன, 2x. தென் இந்த ரிமைனிங் 2 டேர்ம் அப்படியே எழுதிடலாம், அவ்வளோதான். தென் அடுத்ததாக இந்த சென்டர் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இ பவர் 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இ பவர் 2x இன்ட்டு 2 அப்படின்னு வரும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு டேர்மும் தேர்ட் டேர்மும் அதே மாதிரி அப்படியே எழுதிக்கலாம். தென் அடுத்ததாக ஃபஸ்ட் 2 டேர்மை அப்படியே எழுதிட்டு தேர்டு டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் க்யூப் இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2x, அவ்வளோதான். தென் இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் காமனாக இருக்கோ அதை எல்லாமே வெளியெடுத்து எழுதிடலாம். எல்லாத்துலேயும் இ பவர் 2x காமனாக இருக்குது. அண்ட் ஆல்சோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் பவர் 3 காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியே எடுத்து எழுதுகிறேன். இப்போ எழுதுனதுக்கப்புறம் பார்த்தோன்னா எகைன்
எல்லாத்துலேயும் ஒரு 2x இருக்குது, காமனாக வெளியே எடுக்கலாம். ஸோ எகைன் ஒரு 2xை வெளியே எடுக்கிறேன். எடுத்துகிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் எழுதுகிறோம். தென் இந்த டேர்ம்ஸ்குள்ளே காமன் டேர்ம்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து அதை ஆட் பண்ணி எழுதிடுறோம். அவ்வளோதான். ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான். ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஆனால் ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்ததாக u/v மெத்தட். இதை யூன்னு எடுத்துக்குவோம், இதை வின்னு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு ரஃபாக u என்ன v என்ன அப்படின்னு எடுத்துகிட்டு அதை ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ u அப்படின்னு இந்த டேர்ம் எடுத்துட்டோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2x + 1 அப்படின்னு கிடைக்கும். விங்கிறது x³ + 6. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 3x² கிடைக்குது. இப்போ u/v ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபார்முலா என்னென்னா vu'. ஸோ விங்கிறது டினாமினேட்டர், நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் மைனஸ் இது வந்து vu' மைனஸ் uv' by v². ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். தென் இந்த டேர்ம்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்து எழுதியிருக்கோம். ரெண்டு டேர்ம்ஸ்க்குமே உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு அது சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். அவ்வளோதான். சிம்பிளிஃபிகேஷனில் நீங்களே போட்டுக்கோங்கப்பா. ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னோன்னா ரொம்ப டைம் எடுக்கும். தென் அடுத்ததாக ப்ராப்ளம் பாருங்கள். இந்த ப்ராப்ளம் எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. Find the equation of the tangent line and normal line to the given curve at the specified point f of x equal to 2x e power x at the point 0, 0. சரியா? ஸோ f of x கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டேஞ்சன்ட் லைனும் நார்மல் லைன் ரெண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் லைன் அண்ட் நார்மல் லைன் ஏற்கனவே நம்ம ஃபார்முலா பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, இல்லைன்னா நான் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன். ஃபார்முலா என்ன அப்படின்னா டேஞ்சன்ட் லைனுக்கு y - y1 ஈக்குவல் டு பாருங்கள் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். டேஞ்சன்ட் லைனுக்கு y - y1 ஈக்குவல் டு m × x - x1. அதுவே நார்மல் லைன் அப்படின்னா இந்த m இருக்கிற இடத்துல -1/m வரும். இப்போ நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு x1 y1 அதான் பாயிண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க 0, 0ன்னு. இப்போ நம்மளுக்கு எம்மோட வேல்யூ வேணும், அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு f கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து f' ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எதுக்காக f' ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா m வேணும். m இஸ் நத்திங் பட் dy/dx. dy/dxனால் f' ஆஃப் x. அதுக்காக தான் இப்போ f' ஆஃப் x ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். 2ங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ அப்படியே வச்சுக்குவோம். x 2x அப்படியே வச்சுட்டு e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா e power x தான். தென் e power x அப்படியே வச்சுட்டு 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2 கிடைக்கும். ஸோ இதில் ரெண்டு டேர்ம்லேயும் 2 e power x காமனாக இருக்குது. வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராக்கெட்குள்ளே x + 1 அப்படிங்கிற டேர்ம் வரும். அவ்வளோதான். தென் இப்போது f' ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதுலேருந்து ஸ்லோப் m அட் தி பாயிண்ட் 0, 0 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ dy/dx அட் தி பாயிண்ட் 0, 0னா சிம்பிளாக x இருக்கிற இடத்துல 0வும் y இருக்கிற இடத்துல 0வும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். yங்கிற டேர்மே கிடையாது, x மட்டும்தான் இருக்குது. e power 0வோட வேல்யூ 1 வரும். தென் x இருக்கிற இடத்துல இங்கேயும் 0 போடுங்க. ஸோ இதை என்டையராக சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 2 அப்படின்னு கிடைக்குது. இப்போ எம்மோட வேல்யூ நம்மளுக்கு 2. தென் ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் லைன் எழுதிக்கிறோம். இதில் x1 y1 இருக்கிற இடத்துல 0, 0, m இருக்கிற இடத்துல 2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y ஈக்குவல் டு 2x அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. அவ்வளோதான். தென் அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல் லைன். ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல் லைனோட ஈக்குவேஷன் இதுதான். y - y1 ஈக்குவல் டு -1/m × x - x1. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்மளோட ஆன்சர் இங்கே என்ன கிடைக்குதுன்னா 2y ஈக்குவல் டு -x. அவ்வளோதான். தென் அடுத்த ப்ராப்ளம், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இந்த ப்ராப்ளம் கொஷின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. இஃப் f of 2 ஈக்குவல் டு 10, f of 2வோட வேல்யூ 10ன்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் f' ஆஃப் x equal to x² into f of x for all x. Find f" of 2. ஸோ இப்போ நம்ம f" of 2வோட வேல்யூ என்ன அப்படின்னு மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா போதும். ஸோ இப்போது f of 2 ஈக்குவல் டு 10 கொடுத்துட்டாங்க, f' வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதிலேருந்து f" வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ uv ஃபார்முலா தான். x² அப்படியே வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா f', தென் f அப்படியே வச்சுட்டு x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2x. தென் இப்போ நம்மளுக்கு f' ஆஃப் 2வோட வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
ஸோ அப்போது ஃபஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் 2 ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 ஸ்கொயர்னா 4. எஃப் ஆஃப் 2வோட வேல்யூ தான் கொஷின்லேயே அவங்க கொடுத்துட்டாங்க பாருங்கள். எஃப் ஆஃப் 2வோட வேல்யூ 10ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த எஃப் ஆஃப் 2வோட வேல்யூ கொண்டுட்டு வந்து 10ன்னு போட்டோன்னா 4 × 10 40ன்னு கிடைக்கும். தென் அடுத்தது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 2வோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே எல்லாமே எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தென் எஃப் டேஷ் ஆஃப் 2 இருக்கிற இடத்துல 40, எஃப் ஆஃப் 2 இருக்கிற இடத்துல 10. ஸோ எல்லாம் போட்டு சிம்பிளிஃபை பண்ணுனா 200 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 2வோட வேல்யூ. தென் இதே மாதிரி தான் கொஞ்சம் இந்த ப்ராப்ளம் பாருங்கள், கொஞ்சம் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் 5வோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எஃப் டேஷ் ஆஃப் 5ம் இருக்குது. அதே மாதிரி ஜி ஆஃப் 5, ஜி டேஷ் ஆஃப் 5 கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு வந்து எஃப்ஜி the whole dash of 5 ஓட வேல்யூ நம்மளுக்கு வேணும். அதே மாதிரி f by g whole dash of 5 வேணும். ஸோ இப்போது இது சிம்பிளாக யூவி ஃபார்முலா தான். எஃப்பை வச்சுட்டு ஜியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஜியை வச்சுட்டு எஃப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். தென் இந்த 5ஐ உள்ளே கொண்டு வந்து ஆப்ரேட் பண்ணணும். தென் இந்த ஒரு டேர்முக்கு அவங்களே கொஷினில் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான் இது. அதே பாருங்கள், எஃப் பை ஜி போடும்போது யூ பை வி ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் பை வி ஸ்கொயர், அதே ஃபார்முலா தான். இந்த 5 கொண்டு வந்து உள்ளே ஆப்ரேட் பண்ணிவிட்டு தென் ஒரு டேர்முக்கும் கொஷின்லேயே வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள் இந்த ப்ராப்ளம்.